ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெய்லி மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலாஸை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ணலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கழுவி தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டு தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கழுவி சின்ன சின்னதாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை மஞ்சள் உப்பு கலந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்ன ஜாதிபத்திரி துண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஜாதிபத்திரி. இதை நம்ம இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சோண்டு கடல் பாசி, சோம்பு. இதுதான் தாளிக்க தேவையான பொருட்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிக்க தேவையான பொருட்களை இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ட்ரையாக வர வரைக்கும் இது நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை இதில் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு மீடியம்லி குக் பண்ண போகிறோம். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி நம்ம மட்டன் கிரேவியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு போட்டு நல்லா குக் பண்ணலாம். புதினாவை கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடக்கூடாது. அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணணும். அப்படி நம்ம 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணணும் தான் புதினாவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம கிரேவியில் இருக்கும். நம்ம கிரேவி ரெடி ஆகிற ஸ்டேஜில் கிரேவியில் இருக்கிற எண்ணெய் குழம்புலேருந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.